நடைபெறுகின்றது. இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடம் சூலூர். இங்கே பெருமளவு கூடியிருக்கிறார்கள் தாய்மார்கள், பெரியோர்கள். தம்பி கௌதம் சொன்னது போல் சூலூரிலே தொடங்கிய என்னுடைய கொள்கை பயணம் சுடலையூர் சென்றும் சேரும் வரை ஓயாது என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் பெயர் வாங்கி இருக்கின்ற அண்ணா சீரணி கலையரங்கிலே இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. நண்பர்களே, பெரியோர்களே, இதே சூலூரிலே தான் பெரியாரும் அண்ணாவும் முதலாக சந்தித்துக் கொண்டு ஒரு தமிழன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கார் என்ற ஒரு வரிக்காகத்தான் என்னுடைய உயிரை வைத்துக் கொண்டிருக்கேன் சொன்ன அன்பு தலைவர் டாக்டர் கலைஞருடைய மகனாக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், நான் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒன்றிணைவோம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, விவசாய பெருமக்களானாலும் சரி, படிக்கிற மாணவர்களானாலும் சரி, சமுதாயத்தில் இருக்கிற எந்த புறத்து மக்களாக இருந்தாலும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு அந்த திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை எந்த இடைத்தரகளும் இல்லாமல் அந்த 1000 ரூபாய் பணமானாலும் சரி மற்றும் மக்களுக்கு தேவையான எந்த நலத்திட்டமானாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நிறுத்தி பார்க்க வேண்டும். கேட்கிறார்கள், என்னுடைய சில அறிவாளிகள் கேட்கிறார்கள், மத்தியிலே நீங்கள் இருந்தீர்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்து கிளைத்தீர்கள் என்று கேட்கிற அந்த அறிவாளிகளே, இன்றைக்கு 6 வழிச்சாலை போடப்பட்டிருக்கிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த போடப்பட்ட 8 வழி திட்டம், 8 வழி சாலை திட்டம், 6 வழி சாலை திட்டம் யாரால் போடப்பட்டது? அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அன்பிற்குரிய அண்ணன், இன்றைக்கு கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மத்திய சாலை போக்குவரத்து மேலான அன்பிற்குரிய உடன்பிறப்பிடை என்று ஒரே வரிகளை அழைத்து இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய நண்பர் ஆசு மணி அவர்களை நன்றியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் உரிமை தொகையை பெற்றவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள தாய்மார்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரை 17,000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகையை கொடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலு. இதுதான் என் உலகம். இங்கே இருக்கிற பாத்ரூமில் தான் குளிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை காலம், வெயில் காலம் இப்படி வர்றப்ப பூ வாங்க வரலைன்னா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரிம்மா, இப்போ நான் மனநிறைவாக இருக்கேன். என்னை கட்டின புருஷன் செத்து போயிட்டான். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். நான் வயிறு நிறைய என்னை வாழ வைப்பான்னு நினச்சேன். என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். என் பையனா, என் அப்பாவா, என் அண்ணனா, கலைஞர் பெத்த புள்ள ஸ்டாலின் தம்பி எனக்கு மாசம் 1000 ரூபா கொடுக்குது, வருஷம் 12,000 ரூபா கொடுக்குதுன்னு அந்த அம்மா சொன்னுச்சு. எனக்கு இப்போதும் புல்லரிக்கிறது. நண்பர்களே, ஒரு தலைவன், ஒரு ஆட்சி என்று சொன்னால் அந்த மக்களை தேடி நலத்திட்டங்கள் போக வேண்டும். அதன் மூலம் அவர்கள் தன்மானம் உயர வேண்டும். பொருளாதாரம் இல்லை, இட் இஸ் நாட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் எக்கானமி. அவர்களுடைய தன்மானம், அவருடைய வாழ்வு. இந்த 12,000 ரூபா சரிங்க, இதுக்கு யார் நிதி கொடுக்கிறது? ஏன் நிதிய வரிங்கிற பேர்ல மோடி திருடிட்டு போறார். ஆனால் நம்ம கிட்ட நிதி இல்லைனாலும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. நாம எல்லாம் பஸ்ல போறோமா? சிங்காநல்லூர்ல இருந்து அல்லது பிரிவுல இருந்து சூலூருக்கு வரோம், பஸ்ல ஏறுறோம். எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி ஆட்சியில ஏறினப்ப எவ்வளவு வாங்கணும்? 10 ரூபா 5 ரூபா டிக்கெட்டு. அதுவும் கொடுத்தா ஏன் சில்றவங்க ஒப்படா கொண்டு வருவா அப்படின்னு கேட்ட காலம். இப்ப நீங்க பஸ்ல ஏறுறீங்க. ஏறின உடனே கண்டக்டர் என்ன சொல்றார்? டிக்கெட்டை பிடிச்சிட்டு, வாய் திறக்க கூடாதம்மா உங்கள்கிட்ட எல்லாம்,
ஏதாவது திறந்து நீ ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போகணும். நீங்க உட்காருங்க. இது உங்க